உலகத்திலேயே மிகப்பெரிய புதையல் எதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தங்கம், வைரம் இல்லனா ஒரு பெரிய வீடு, இதெல்லாம் தான் உண்மையான புதையல்னு நினைக்கிறீங்களா? சரி, வாங்க லியோன்னு ஒரு சின்ன பையனோட கதை மூலமா இந்த கேள்விக்கான உண்மையான பதில தேடுவோம். இது லியோவோட கதை. அவனோட ஒரு பெரிய கனவு பற்றிய கதை. இவன் தான் லியோ. பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பையன்தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அந்த கனவுக்காகத்தான் லியோ அவனுக்கு கிடைக்கிற காசெல்லாம் பத்திரமா ஒரு உண்டியல்ல சேர்த்து வச்சிட்டு வந்தான். ஒவ்வொரு நாணயமும் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அவனோட கனவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பயன்படுத்துவாங்களே, அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் செட் வாங்கணுங்கிறது தான். ஏன்னா அவனுக்கு ஓவியம் வரையறதுனா அவ்வளவு பாருங்க, அவன் உண்டியல்ல போடுற ஒவ்வொரு காசும் அவனோட கனவை நோக்கி ஒரு அடி மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா தான் பணம் சேர்ந்துச்சு. ஆனா அவன் ரொம்ப உறுதியா இருந்தான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல தான் லியோவோட பொறுமைய சோதிக்கிற மாதிரி ஒரு சவால் அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு. அப்படி ஒரு நாள் கடத்தெருவுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் கண்ணுல ஒன்னு பட்டுச்சு. அது அவனோட கவனத்தை மொத்தமா இழுத்துருச்சு. அப்பாப்பா, என்ன ஒரு போராட்டாமா மனசுக்குள்ள! ஒரு பக்கம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆசைப்படுற அந்த பளபளப்பான புது ட்ரோன், இன்னொரு பக்கம் பல மாசமா அவன் கனவு கண்டுட்டு வர அந்த ஆர்டிஸ்ட் கிட். அந்த ட்ரோன் அவன வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. சேர்த்து வச்ச காசு இருக்கு, இப்பவே இத வாங்கி ஜாலியா விளையாடலாமேன்னு அவன் மனசு ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டுச்சு. சரி, இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். லியோவோட மனசுல ரெண்டு ஆசை. அவன் எதை தேர்ந்தெடுக்க போறான்? ஆனா அந்த ஒரு நிமிஷம் ஆசைக்கு அவன் இடம் கொடுக்கல. ஒரு செகண்ட் கண்ண மூடுனா அவனோட கனவை நினைச்சு பார்த்தான். அந்த புது பெயிண்ட் பாக்ஸ கையில வச்சுக்கிட்டு அழகா படம் வரையறத கற்பனை செஞ்சு பார்த்தான். அவ்வளோதான். அந்த சின்ன ஆசைய ஜெயிச்சுட்டு லியோ அந்த கடைய விட்டு அமைதியா வெளியில வந்தான். பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய மன உறுதி இருக்கு பாருங்க. சரி, அந்த ஆசைய கட்டுப்படுத்தினானே, அதுக்கு லியோவுக்கு கிடைச்ச உண்மையான பரிசு என்னன்னு இப்ப பாக்கலாம். கொஞ்ச வாரம் போச்சு. லியோ தொடர்ந்து பணம் சேர்த்தான். அவனோட பொறுமைக்கு பலன் கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. ஆமா, லியோவோட கனவு நனவாச்சு. கடைசியா அவன் ஆசைப்பட்ட அந்த அழகான ஆர்டிஸ்ட் கிட் இப்போ அவனோட கையில இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் அந்த பெயிண்ட்ஸ்ல இருந்து மட்டும் வரல. அன்னைக்கு அந்த ட்ரோன் ஆசைய ஜெயிச்சோமே, நம்ம கனவுக்காக உறுதியா நின்னோமே, அந்த பெருமையிலேருந்து வந்த சந்தோஷம்தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. லியோவோட இந்த சின்ன கதை பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு பெரிய உண்மையத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த வரிகளை கேளுங்க. ரொம்ப எளிமையான வரிகள் தான், ஆனா இதுக்குள்ள ஒரு வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய தத்துவம் இருக்கு. இந்த குறளோட மைய கருத்தே இந்த அடக்கம்ங்கிற வார்த்தை தான். அடக்கம்னா என்ன? செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது நம்ம மனசையும் திடீர்னு வர ஆசைகளையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற அந்த அமைதியான சக்தி. லியோ செஞ்சதும் அதானே. இப்ப புரியுதா? லியோவோட உண்மையான புதையல் அந்த பெயிண்ட் பாக்ஸ் கிடையாது, அவன் தனக்குள்ள வளர்த்துக்கிட்ட அந்த அடக்கம்ங்கிற குணம்தான். அதுதான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா செல்வத்தை விட பெரிய செல்வம். அப்போ நம்ம தேட வேண்டிய மிகப்பெரிய புதையல் வெளியில எங்கேயோ இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. அந்த புதையல் தான் தன்னடக்கம். அது மட்டும் நம்ம பத்திரமா பாத்துக்கிட்டா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?